கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினத்தில் இறையுமன்துறை கடற்கரை அமைந்துள்ளது. தாமிரபரணி நதியானது குமரிக்கடலில் கலக்கும் இந்த பகுதிக்கு உள்ளூர் வாசிகள் மட்டுமல்லாமல் வெளியூரை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் வந்து செல்வது வழக்கம். மேலும் இந்த பகுதியில் மீன்பிடி துறைமுகமும் செயல்பட்டு வருகிறது. இயற்கை எழில் கொஞ்சம் மிதமாக காட்சியளித்து வந்த இந்த கடற்கரை கடந்த சில மாதங்களாகவே குப்பை மேடாக மாறி வருகிறது. இறையுமன்துறை கடலோர பகுதியில் நுழையும் சமூக விரோதிகள் இறைச்சி கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகளை கொட்டிவிட்டு செல்கின்றனர். உள்ளூர் மற்றும் கேரளாவிலிருந்து கொண்டு வரப்படும் கழிவுகள் கடற்கரையில் கொட்டப்பட்டதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் கொட்டி கிடக்கும் இறைச்சியை தெருநாய்கள் தின்பதும் காகங்கள் வட்டமிட்டு வருவதுமாய் காட்சியளிக்கிறது. எங்களை நிற்க முடியாது. கல்லறை தோட்டத்தில் அடக்கம் பண்ணும்போது நிறைய பேர் இங்கே அடிக்கடி வருவாங்க. நிற்க முடியாது. நான் வார்டு மெம்பர் இங்கே. இதில் நான் 2-3 தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு தான் ட்ரை பண்ண முடியும். எங்களுக்கு ஒரு இடம் இவ்வளோ தான் உண்டு ஒரு வார்டு மெம்பருக்கு. பஞ்சாயத்தில் சில இடங்கள் தவிர்க்கப்படுது. கொஞ்சம் முஸ்லிம் செய்ய மாட்டாங்க. பைக்கில் போடக்கூடியவங்க பதிவு பண்ணும்போது அந்த நம்பர் தெரிஞ்சாதான் கேஸ் ஆப்புக்குனா தான் இந்த இது நிற்கும். இது மட்டுமல்லாமல் இறைச்சியை கொத்தி தின்னும் பறவைகள் அதனை நீர்நிலைகளில் போட்டு செல்வதால் தண்ணீர் மாசுபாடு மற்றும் தொற்று நோய்கள் பரவும் அபாயமும் நிலவி வருகிறது. கடற்கரையை சுத்தம் செய்து மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கழிவுகளை கொட்டும் சமூக விரோதிகளை கண்டறிய கண்காணிப்பு கேமரா வைக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக தோவாளை அருள்குமார்.